ஹாய் கைஸ், ஐம் விக்னேஷ். இப்போ ஒரு மாடர்ன் காஃபி டேபிளை தான் டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன், அந்த லைனோட எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட்டை வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் டைமென்ஷனல் வைஸாக ஹாரிசான்டல் லைனுக்கு 250 mm டைமென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆர்க் ப்ரொஃபைலுக்கு 51.5 mm ரேடியஸ். ஒன்ஸ் இது கொடுத்துட்ட பிறகு ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். இப்போ பாத் கர்வ் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் தான் ட்ரா பண்ணோம். ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் பாத் கர்வ்னா ஸோ இங்கே நம்ம ஸ்வெப்ட் போஸ் சாலிட் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த சாலிட் பாடியை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 3 mm, நெக்ஸ்ட் ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் 100 mm கொடுத்தாச்சா. இப்போ இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலில் இருக்க அந்த பர்டிகுலர் மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரிஜின் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கோயின்சைட் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சா, ஸ்ட்ரைட்டாக ஸ்வெப்ட் போஸில் ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் பாத் கர்வ் சூஸ் பண்ணி சாலிட் பாடி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சாலிட் பாடியும் கிரியேட் பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த என் ஃபேஸஸ் சூஸ் பண்ணிட்டு நியூ கிரியேட் ஸ்கெட்ச். அகைன் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கன்வெர்ட் என்டிட்டிஸ் கரெக்டாக அந்த கார்னர் எட்ஜ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்கெட்சாக கன்வெர்ட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இன்னொரு ஸ்கெட்சை ட்ரா பண்ணோன்னா அதை வெர்டிக்கல் ப்ரொபோசிஷனில் தான் ட்ரா பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் லைனை நோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வெர்டிக்கலாக தான் ட்ரா பண்ணணும். ஸோ அதை ட்ரா பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஸ்கெட்ச். ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணும்போது கூட நான் ஹாரிசான்டலாக ட்ரா பண்ணாமல் வெர்டிக்கலாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வெர்டிக்கலாக ட்ரா பண்ணியாச்சா, இப்போ ஈக்குவல் லென்த்தில் நான் டைமென்ஷன் வைஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். டைமென்ஷன்ஸ் கொடுக்காம ஜஸ்ட் இந்த வெர்டிக்கல் எட்ஜும் ஹாரிசான்டல் லைனும் பிக் பண்ணிட்டு ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட்டையும் ஹாரிசான்டல் எட்ஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மிட் பாயிண்ட் கொடுத்தாச்சா. இப்போ அந்த லைனோட எண்ட் பாயிண்ட்டை கரெக்டாக அந்த பர்டிகுலர் எட்ஜஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஸ்கெட்ச்லேருந்து இப்போ எக்ஸைட் ஆகிக்கிறேன். ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. பட் இதுக்கான கைட் கர்வ்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்போ தான் இந்த சாலிட் பாடியை ப்ராப்பராக கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரொஃபைல் ஆப்போசிட் போர்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் இருக்குது. ஒன்று 0 டிகிரியில் இருக்குது, இன்னொன்று 180 டிகிரியில் இருக்குது. இப்போ அதை கைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கைட் கர்வ் தேவை. அதனால தான் ஃப்ரண்ட் பிளேனில் ஃபஸ்ட்டு ஸ்டெல்ஸ் பிளேனை யூஸ் பண்ணி இந்த 2 ஆப்போசிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு வேர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் ஹாரிசான்டலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அகைன் இந்த லாஸ்ட் எண்ட் பாயிண்ட்டையும் இதை டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜையும் ஹாரிசான்டல் லைனை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் டைமென்ஷனல் வைஸ் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு இருக்க டைமென்ஷன்ஸ் ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிங்கன்னா 250 mm. அதோட ஹாஃப் ஆஃப் த வேல்யூவாக 125 mm மட்டும் கொடுத்தா போதும். டோட்டலாக இந்த ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ ஸ்ப்ளைன் ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பட் இது ஃப்ரண்ட் பிளேனை பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்டில் என்னோட ப்ரொஃபைல் பிளேஸ் ஆகணும்னா டாப் லைனில் இப்போ இந்த 2 ஆப்போசிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ப்ரொஃபைல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு இண்டிகேட் ஆகிருக்கு பிளாக் கலரில். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த எண்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு கோயின்சைட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஒன்ஸ் கோயின்சைட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துட்ட பிறகு ஸ்கெட்ச்லேருந்து இப்போ எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் ஃப்ரண்ட் பிளேனில் ட்ரா பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்கெட்ச் டாப் லைனில் ட்ரா பண்ணியாச்சு. ஒன்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு கர்வ்ஸில் ப்ராஜெக்ட் கர்வ் சூஸ் பண்ணியாச்சா. சூஸ் பண்ணிவிட்டு அதில் டாப் ஸ்கெட்சையும் இந்த ஃப்ரண்ட் ஸ்கெட்சையும் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு 3D கர்வ் கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஒன்ஸ் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அகைன் இன்னொரு 3D கர்வும் மேக் பண்ணணும். ஏன்னா ஒரே ஒரு கைட் கர்வை பேஸ் பண்ணி மட்டும் டோட்டல் சாலிட் பாடியை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு கைட் கர்வ் தேவை. அதனால தான் ஃப்ரண்ட் பிளேன் கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ப்ரொஃபைல். இப்போ ஃபஸ்ட்டு லைன் ப்ரொஃபைல் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். அந்த லைன் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம டாப் லைனை தான் பிக் பண்ணணும். டாப் லைன் சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். ஒன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சா, இங்கேயும் 2 ஆப்போசிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட், நெக்ஸ்ட்டு அனதர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது டாப்பில் பிளேஸ் ஆகாது, பாட்டமில் இருக்க எண்ட் பாயிண்ட் கூட தான் கோயின்சைட் ஆகும். கரெக்டாக டில்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக டில்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பாயிண்ட்டை இந்த எண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ண கோயின்சைட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஓப்பன் ஆகிரும். இப்போ கோயின்சைட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை பேஸ் பண்ணி இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அனதர் லைன் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சேம் கர்வில் ப்ரொஜெக்ட் கர்வை சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச், செகண்ட் ஸ்கெட்ச், 3D கர்வ் கரெக்டாக 2 ஆப்போசிட் பாயிண்ட்டை மீட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த ஏரியாவில் நோட் பண்ணிங்கன்னா இந்த 2 ஆப்போசிட் ப்ரொஃபைல்ஸையும் கைட் கர்வ்ஸை மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாலிட் பாடி கிரியேட் பண்ணணும். இதுக்கு பவுண்டரி போஸை நம்ம பிக் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ப்ரொஃபைல்ஸ் அண்ட் கைட் கர்வ்ஸ் இருக்குது. அதனால் லாஃப்டட் போஸில் ஃபஸ்ட்டு 2 ஆப்போசிட் ப்ரொஃபைல்ஸை ப்ரொஃபைல் கேட்டகரியில் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 3D கர்வை கைட் கர்வ்ஸில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்லேயும் அதர் ஒன்று ரைட் ஹேண்ட்லேயும் இருக்குது. அதனால் கைட் கர்வ்ஸ் தான் பர்ஃபெக்ட் சாய்ஸ். இதுக்கு சென்டர் கர்வ் ட்ரா பண்ணி சென்ட்ரல் லைன் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. கைட் கர்வ்ஸ் தான் பர்ஃபெக்ட் சாய்ஸ்.
அண்ட் நோட் பண்ணிங்கன்னா மெர்ஜர் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். மெர்ஜர் ரிசல்ட் கொடுத்தனால எனக்கு கம்ப்ளீட்டாக பாடி வந்து ஜாயின் இருக்குது. பட் இந்த எண்ட் பாயிண்ட்டும் ஜாயின் இருக்குது, இந்த எண்ட் ஃபேஸும் ஜாயின் இருக்குது. இதை மட்டும் நான் செப்பரேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இந்த பர்டிகுலர் ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த லைன் ப்ரொஃபைல் வந்து நான் ட்ரா பண்ணிட்ட பிறகு, கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்ட பிறகு இன்சர்ட்டில் ஸ்ப்ளிட் ஃபீச்சர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ், இந்த பர்டிகுலர் ஃபேஸை பேஸ் பண்ணி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். பட் பண்ணும்போது எனக்கு ஃப்ரண்ட் எண்டும் ஸ்ப்ளிட் ஆகும், பேக்கில் இருக்க அந்த எண்டும் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். நோட் பண்ணிங்கன்னா அங்கே தெரியும். என்னோட கர்சரை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுறது நம்மளுக்கு கிளியராக இண்டிகேட் ஆகுது. ஸோ அப்போ ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ண காம்ப்ளிகேட்டடாக தான் முடியும். அதனால் இந்த ஸ்கெட்சை இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபேஸ் தனி, இப்போ ஃப்ரண்ட் பிளேன் தனி. இப்போ ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிட்டு ஹாரிசான்டல் லைன் ப்ரொஃபைல் பார்ஷியலாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணியாச்சா, கட் பார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து எலிமினேட் ஆகுது. சாலிட் பாடி பிக் பண்ணும், அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும் ஸ்ப்ளிட் ஃபீச்சர்ஸ். இப்போ நோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த டீ போர்ஷன் ஏரியாவை நோட் பண்ணிங்கன்னா 2 பாடியும் செப்பரேட்டாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு கிளியராக இண்டிகேட் ஆகுது பாடியை தனியாக க்ரியேட் பண்ணியாச்சு. இதுதான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான சேர் மாடல் டிசைன்ஸை ஈஸியாக வந்து ஸ்வெப்ட் போஸ் அண்ட் லாஃப்டட் போஸ் ஃபீச்சர்ஸை மர்ஜ் பண்ணியாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.